நுவலி வெளியடி நேயர்களுக்கு சாய்ஸாவின் அன்பு வணக்கங்கள். மறைக்கப்பட்ட பாடலாசிரியர்னு சொல்லலாம், மறந்து போன பாடலாசிரியர்னு சொல்லலாம், பெயரே தெரியாத பாடலாசிரியர்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடலாசிரியர் கவிஞர் காளிதாசன். அந்த காளிதாசன் அவர்களை பற்றி ஒரு சிறு பதிவு தான் இது. 1969 திருப்பூர்காரன் அப்படின்னு பெயரில் தாலாட்டுங்கிற படத்தில் இவர் எழுத ஆரம்பித்தார். இவருடைய உண்மையான பெயர் ராசு. திருப்பத்தூர் அவருடைய ஊர். திருப்பத்தூர் ராசு திருப்பத்தூர்காரங்கிற பெயரில் எழுதிக்கிட்டு இருந்தார். 100 பாடல்களுக்கு மேலே பக்தி பாடல்கள் எழுதினார். அவருடைய பக்தி பாடல்கள் எல்லாமே ஹிட்டு தான். 1990 வைகாசி பிறந்தாச்சில் தான் காளிதாசன் பெயர் மாற்றிக்கிட்டு பெயர் எழுத ஆரம்பிக்கிறார் தேவா அவர்களின் இசையில். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே ஹிட்டு தான். ஏறத்தாழ தேவா அவர்களின் இசையில் மட்டும் 75 படங்கள் எழுதியிருக்கிறார். மற்ற திரையிசையமைப்பாளர்களின் ஒரு இசையில் 800 பாடல்கள் எழுதியிருக்காரு. இத்தனை பாடல்கள் எழுதிய பாடலாசிரியர், ஆனால் இப்படி ஒரு பாடலாசிரியர் இருந்தார் அப்படின்னே நமக்கு தெரியலை அப்படின்னு சொல்லலாம். அவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே நாம் கொண்டாடி இருக்கின்றோம். சின்னஞ்சிறு பூவி இந்த பாட்டு கொண்டாடி இருக்கிறோம் இல்லையா? பெரும்பாலும் தேவா அவர்களின் இசையில் இவர் எழுதியது அப்படிங்கிறப்ப நிறைய பாடல்கள் நீங்கள் காளிதாசன் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட பாடல்கள் வருது. அத்தனை பாடல்கள் எல்லாமே நம்ம கொண்டாடிய பாடல்கள் தான். ஆனால் இப்படி ஒரு பாடலாசிரியர் இருந்தார், அவர் எழுதினிய பாடல்களை தான் நம்ம ரசித்து கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சிக்காமல் போயிட்டோம். இத்தனை ஆண்டுகள் கழித்து, அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்படிப்பட்ட திறமையாளர்களை நாம் கொண்டாட தவறுவது, அதுவும் பெயரை கூட தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுங்கிறது மாபெரும் தவறு அப்படின்னு சொல்கிறேன். கலைஞர்களுக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் சரியான முறையில் கிடைப்பதில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் ஒரு பாடலையோ அந்த இசையையோ நாம் சொல்லும்போது, ஏன் சில இடத்துல கவிதைகளை சொல்லும்போது கூட அதன் பெயரை சொல்லி, அதை எழுதியவர் பெயரை, அதை இசையமைத்தவர்களின் பெயரை சொல்லி நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டே வந்தோமா அப்படின்னா அது யாருடைய உழைப்போ அவருக்கு அந்த அங்கீகாரம் போய் சேரும். கைத்தட்டல்கள் தானே ஒரு கலைஞனை மென்மேலும் முன்னேற்றும். இத்தனை நாள் நாம் இப்படிப்பட்ட பாடலை எழுதிய ஒரு கவிஞரின் பெயரை கூட தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோமே அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. குறிப்பாக அவர் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் விருதுலாம் தமிழக அரசில் 1994 வாங்கியிருக்காரு. அருமையான பாடலாசிரியர். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் சரி, எதில் சர்ச் பண்ணாலும் சரி, அவருடைய ஹிட் லிஸ்ட்டே நிறைய வருது. கேட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் இந்த பாடல்கள் எல்லாம் காளிதாசன் எழுதிய பாடல்கள் தெரிந்து கொண்டாடினீங்களா என்ன அப்படின்னு. பாய்.